everyone. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீவர் அப்படின்னா என்ன அப்படிங்க பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ லீவர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேலை நம்ம வந்து கம்மியான ஃபோர்ஸு நம்ம வந்து முடிக்கிறதா நம்ம வந்து லீவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லீவருமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சிம்பிள் மிஷின் தான். இப்போ நம்ம இந்த லீவரை பார்த்து நம்ம வந்து இன்னும் நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த 3 விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஃபல்கம், லோட், எஃபர்ட். இந்த 3 விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து 3 கிளாஸ் அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்ன கிளாஸ் அப்படின்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. இப்போ இந்த கிளாஸ் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபல்கம், அதாவது ஃபல்கம் அப்படின்னா இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சீசா எடுத்துக்கலாம். இப்போ இந்த சீசாவில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 2 சைடு வந்து சீட் இருக்கும். அந்த சீட்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு போல்ட் போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் நம்ம வந்து ஃபல்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம உட்காந்துருப்போம், அது கூட நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சிப்ளிங்ஸ் யாருனாலும் உட்காந்துருப்பாங்க. இப்போ நம்ம உட்காந்துட்டு அவங்கள நம்ம வந்து லிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு எஃபர்ட் கொடுத்து நம்ம அவங்கள வந்து லிஃப்ட் பண்ணுறோம். அப்போது நம்ம வந்து ஒரு சைடு நம்ம வந்து எஃபர்ட் கொடுக்குறோம், இன்னொரு சைடு நம்மளோட லோட் இருக்காங்க. அதாவது யாருன்னா ஒரு வெயிட் நம்ம வந்து லிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒருத்தவங்க அதாவது லோடு ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த லோடு நம்ம வந்து மேலே நம்ம வந்து லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ என்னன்னா கிளாஸ் 1 டைப் ஆஃப் லிவரில் என்ன இருக்கணும், சென்டரில் வந்து ஃபல்கம் இருக்கும், அப்புறமா வந்து லோடு எஃபர்ட்டுமே வந்து சைடில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த கிளாஸ் 1 டைப் ஆஃப் லீவரில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இருக்கும். இதுக்கு நம்ம வந்து இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிசர் எடுத்துக்கலாம். இந்த சிசரில் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் அதாவது இந்த சிசர்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் நம்ம வந்து ஃபல்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா நம்மளோட பேப்பர், அந்த பேப்பர் தான் நம்ம வந்து லோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைப்பிடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதான் நம்ம வந்து எஃபர்ட் கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணுறக்கா, அதுதான் நம்மளோட எஃபர்ட். இப்போ இதான் வந்து கிளாஸ் 1 டைப் ஆஃப் லிவருக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இதெல்லாம் இருக்குது. இது கிளாஸ் 2 டைப் ஆஃப் லிவரில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோட் இருக்கும், அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃபர்ட் அண்ட் ஃபல்கம் இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தோம், அதை வேணால் ஒரு கட்டர் செஞ்சுருக்கோம். இப்போ இந்த கட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் நம்மளோட லோடு இருக்கு இல்லையா, நம்ம இங்கேருந்து நம்ம லோடு வச்சு நம்ம கட் பண்ணுவோம். இப்போ நடுவில் நம்மளோட லோடு இருக்குது, அடுத்து இங்கே வந்து ஒரு ஃபல்கம் இருக்குது. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது கூட மூவ் ஆகணும்னா இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அப்போது நடுவில் லோடு, அப்புறம் இங்கே வந்து ஃபல்கம் இருக்குது, அடுத்தது நம்ம வந்து ஒரு சைடு நம்ம வந்து எஃபர்ட் கொடுக்குறோம். ஸோ இதுவுமே வந்து கிளாஸ் 2 டைப் ஆஃப் லிவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட லெமன் ஸ்குவீஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் நம்ம வந்து லெமன் வைப்போம், அடுத்ததாக வந்து ஒரு சைடு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஃபர்ட் கொடுப்போம், இன்னொரு சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறனால நம்ம வந்து மேலேயே வந்து தூக்கிட்டு லெமன் வச்சு ஸ்குவீஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த லெமன் எடுக்க முடியும். ஸோ இதுவுமே லெமன் ஸ்குவீஸருமே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கிளாஸ் 2 டைப் ஆஃப் லிவர் தான். இது கிளாஸ் 3 டைப் ஆஃப் லிவரில் லாஸ்ட்டாக எது எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சாப்ஸ்டிக் வந்து அந்த கிளாஸ் 3 டைப் ஆஃப் லிவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து அதாவது இங்கே நமக்கு வந்து ஃபல்கம் இருக்குது. ஸோ இந்த ஃபல்கம் இருக்குது இங்கே, அப்புறம் கிளாஸ் 3 டைப் ஆஃப் லிவரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் நம்மளோட லோடு இருக்கும், அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் நடுவில் நமக்கு வந்து எஃபர்ட் இருக்கும், அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து இந்த ஃபல்கமும் அப்புறம் நம்மளோட எஃபர்ட்டுமே அதாவது நம்மளோட லோடுமே இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட இந்த கிளே எடுத்துக்கலாமா, இப்போ இந்த கிளே வச்சுட்டு நம்ம இங்கே நடுவில் நம்ம வந்து எஃபர்ட் கொடுக்குறோம், அதுக்குமா நம்மளோட லோடு நம்ம வந்து இப்படி பிக்கப் பண்ணிக்கிறோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு கிளாஸ் 3 டைப் ஆஃப் லிவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இது நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் 1 டைப் ஆஃப் லிவர் என்ன, கிளாஸ் 2 டைப் ஆஃப் லிவர், கிளாஸ் 3 டைப் ஆஃப் லிவர், அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபல்க்ரம், லோட், எஃபர்ட் அதெல்லாம் என்ன, அப்படி லீவர்னால் என்ன, லீவருமே வந்து ஒரு டைப் ஆஃப் சிம்பிள் மிஷின் தான். இப்படியே நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுலையா. இப்போ நம்ம இந்த கான்செப்ட்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு சில நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் 1 டைப் ஆஃப் லிவர் நம்ம வந்து வந்துடலாம். இப்போ இந்த கிளாஸ் 1 டைப் ஆஃப் லிவரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் நம்மளோட ஃபல்க்ரம் இருக்கும் இல்லையா, ஃபல்க்ரம் இருக்கும். அடுத்ததான் ஒரு சைடு நம்ம வந்து எஃபர்ட் கொடுப்போம், இன்னொரு சைடு நம்மளோட லோடு இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ட்ரெபுஷே செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரெபுஷே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கன் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கனால நம்ம வந்து இந்த கன் வச்சு நம்ம வந்து ஃபைட் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கன்று இது மாதிரி எதுவுமே இல்லை இல்லையா, அதனால அந்த காலத்தில் போடுற இடத்துல இந்த ட்ரெபுஷ் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கல்லெல்லாம் வந்து அதாவது நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த நாட்டில் வந்து இந்த ட்ரெபுஷை யூஸ் பண்ணி இந்த கல்லை வந்து தூரமாக தூக்கி போடுறதுக்காக இந்த ட்ரெபுஷை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுமே வந்து இந்த ட்ரெபுஷை நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்த்தலாம். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா கிளே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கிளேவை நம்ம வந்து அந்த மூடி இருக்கு இல்லையா, இங்கே தான் நம்ம வந்து கிளேவை ப்ளேஸ் பண்ணோம். இங்கே வச்சுட்டு இங்கே நம்ம வந்து இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து எஃபர்ட் கொடுக்குறோம் இல்லையா. இப்போ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம எஃபர்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட இந்த கிளே பாலுமே வந்து மேலே பறந்து போகும். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொஞ்சம் எஃபர்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்தனால வந்து ரொம்பவே தூரமாக போய் இறங்கிடுச்சு. இதை நம்ம வந்து எஃபர்ட் கம்மியாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஈஸியாக வந்துடும். நம்ம எப்படி எஃபர்ட் கொடுக்குறோமோ அது பொறுத்து அந்த கல்லுமே வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து கிளாஸ் 1 டைப் ஆஃப் லிவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணிட்டோம். ஸோ கிளாஸ் 2 டைப் ஆஃப் லிவருக்கு எது ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் காட்டுப்போ நம்ம காமிச்சிட்டோம் இல்லையா இந்த கட்டரை. ஆனால் இந்த கட்டரை நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கல. இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எப்படின்னா ஒரு கொஞ்சமாக கிளே எடுத்துக்கோங்க. அந்த கிளே நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா தின்னாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தின்னாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு கீழே இப்படி வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலேருந்து இப்படி நம்ம எஃபர்ட் கொடுத்து இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 பீஸாக நமக்கு வந்து ஈஸியாக அழகாக வந்து நமக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இங்கே நம்மளோட ஃபல்க்ரம் இருக்குது. அடுத்தது இந்த சைடு பார்த்திங்க அதாவது நடுவில் பார்த்திங்கன்னா நம்மளோட லோடு கொடுக்குறோம். ஸோ நம்ம லோடு எதுனா இந்த கிளே தான் நம்மளோட லோடு கட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து சென்டரில் லோடு இருக்குது. அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு சைடு நமக்கு ஃபல்க்ரம் இருக்குது, இன்னொரு சைடு நம்ம என்ன பண்ணுறோன்னா எஃபோர்ட் கொடுக்குறோம் இல்லையா. அப்போது இது வந்து கிளாஸ் 2 டைப் ஆஃப் லிவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாடலாக தான் இருக்குது. இதே நீங்கள் ரியல் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து க்ராப்ஸ் நிறைய கட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கட்டரை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கிளாஸ் 3 டைப் ஆஃப் லிவருக்கு வந்து நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து இந்த சாப்ஸ்டிக் செஞ்சுருக்கோம். இப்போ இந்த சாப்ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸை நம்ம வந்து ஈஸியாக அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த கிளே பாலும் பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக நான் வந்து லிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து எங்கெங்கே இந்த ஃபல்க்ரம் லோடு எஃபோர்ட் இருக்குது அப்படின்னா இங்கே நம்மளோட ஃபல்க்ரம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பார்ட் தான் நம்ம வந்து ஃபல்க்ரம் சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நடுவில் நம்மளோட எஃபோர்ட் கொடுக்குறோம். ஸோ ஒரு இங்கே தான் நம்ம எஃபோர்ட் கொடுக்குறோம் இல்லையா, இங்கே வந்து எஃபோர்ட் கொடுக்குறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட லோடு வந்து நம்ம வந்து இங்கே பிக்கப் பண்ணுறோம். அப்போது நடுவில் எஃபோர்ட்டு இங்கே லோடு அப்புறம் இங்கே வந்து ஃபல்க்ரம் இருந்துச்சா நம்ம வந்து கிளாஸ் 3 டைப் ஆஃப் லிவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் 1 டைப் ஆஃப் லிவர்னா என்ன, கிளாஸ் 2 டைப் ஆஃப் லிவர், கிளாஸ் 3 டைப் ஆஃப் லிவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபல்க்ரம் எஃபர்ட் லோடு அப்புறம் ஃபல்க்ரம் அதாவது இந்த மாதிரி இந்த லீவர்னா என்ன, லீவருமே வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் சிம்பிள் மிஷின் தான். இந்த மாதிரி நிறைய மிஷின் நம்ம வந்து தெரிஞ்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதுக்கு கிளாஸ் 1 டைப் ஆஃப் லிவர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்மே மேக் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு இல்லையா. நீங்களுமே வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் டைப் பண்ணி பார்த்து அது எப்படி ஒர்க் ஆகுது, இங்கே எங்கே ஃபல்க்ரம் இருக்குது, இங்கே எங்கே லோடு இருக்குது, இங்கே எஃபர்ட் இருக்குது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். Until then, bye.